உங்க எல்லாத்தையும் நான் இந்த புது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலோட பேர் வந்து டிவைன் டோபமைன் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். அது என்னன்னா, நம்ம ஒன்று பேசணும், அது இவங்களுக்குலாம் புரியணும், புரியிற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சு நிறைய விஷயம் பேசுவேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒன்று யோசித்தேன், கண்டுபிடிச்சேன். நம்ம இவங்களுக்கெல்லாம் புரியணும்னு பேசுகிறோம், ஆனால் இவனுங்களாம் கேட்கவே மாட்டேங்கிறானுங்களே. அப்போ கேட்காதவனுங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன? நீங்கள் கேட்டாலும் சரி, உங்களுக்கு புரியாட்டியும் சரி, எனக்கு வேலை பேசுறது. எனக்கு பிடிச்சது பைபிள் படித்து பைபிளில் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு, எனக்கு என்ன பிடிச்சிச்சின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொல்லித்தரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை நான் நிறைவேற்றுவதற்கு நானே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். அதில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான் 16 யோவான் 16 சில வசனங்கள் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை படிச்சு காட்டி நான் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், இல்லை என்ன அந்த வசனம் சொல்ல வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன். யோவான் 16 23 28 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த 23 கடைசி பார்ட், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயேசுநாதர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார் அப்படின்னு இயேசுநாதர் சொல்றாரு. அப்போ என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அவரு உங்களுக்கு தருவாரு. ஏன் அவரு உங்களுக்கு அது தருவாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம 28 பார்க்கலாம். ஜான் 16:28 பார்க்கலாம். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவரு தான் பிதா அனுப்பின மேசியா, அவரு தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன் அப்படின்னு நம்ம விசுவாசித்து அவர் மேல அன்பா இருக்கும்போது பிதாவும் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. அந்த அன்பின் நிமித்தமா இயேசுவின் நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் அது நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ முக்கியம் என்ன? விசுவாசம். விசுவாசம் கேள்வினால் வருது. கேள்வி வந்து தேவனுடைய வார்த்தையில இருந்து வருது. வார்த்தை தான் தேவனா இருக்கு. இயேசுதான் தேவன், இயேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தை வந்து மாம்சமாகி இயேசுவாகவும் ஆவியாகி பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ளும் அது சொல்லப்பட்ட வார்த்தைகளா இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தையை நம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம விசுவாசிக்கிறோம், பிதாவை நம்புறோம், பிதா நம்மளை சிநேகிக்கிறார். ஸோ உங்க ஜெபங்கள் கேட்கப்படணும்னா ஒரே ஒரு பேர், இயேசு. அதை விசுவாசிங்க. அதை விசுவாசித்து அந்த நாமத்தினால நீங்க கேளுங்க, எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். டிவைன் டோபமைன்.